ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நாங்கள் கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்கிறவரும் நீர்தான். நாங்கள் இன்னமும் ஆவிக்குரியவர்களாய் இருப்பதற்கு ஆண்டவரே, நல்ல திட்ட ஆகாரத்தை, உம்முடைய வார்த்தையை நாங்கள் புசிப்பதற்கு, பால் குடிக்கிறவர்கள் பால் குடிக்கிற வார்த்தையாகவும், புருஷருக்கேற்ற ஆவிக்குரிய முதிர்ச்சியில் வளருகிறவர்கள் திட்டமான ஆகாரத்தை புசிக்கிறதற்கு பலனளிப்பவரும் நீர்தான். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை பலப்படுத்துகிறவரே, மங்கி எறிகிற திரியையும் நெறிந்த நாணலையும் அணைக்காமல் முறிக்காமல் இருக்கிற கிருபையுள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுதும் எங்கள் மீது இரக்கமாயிரும். உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை குணப்படுத்தும். உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களை நித்திய நீதியின் பாதையில் எங்களுக்கு மெய்ப்பராயிருந்து வழிநடத்துகிற எங்கள் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தினுடைய முதல் பாகத்தை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். எங்களோடு பேசும், என்னோடு பேசும். உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரம், 17வது அதிகாரத்தில் இருக்கிற முதல் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி, சோக்கோவுக்கும் அசேக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ் தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும், இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடே யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இந்த 1 சாமுவேல் முதல் 11 வசனங்களை வாசித்த இந்த முதல் பாகத்தில் இந்த வாசித்த இந்த முதல் வசனங்களிலிருந்து ஒரு சில காரியங்களை இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் ராஜரிகம் செய்கிறார். இன்றைக்கு கூட முதல் பாடல் பாடிய அந்த சகோதரி, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது,
கர்த்தர் தம்முடைய கிரியைகள் வல்லமை உடையவர் என்கிற அந்த அர்த்தம் கொண்ட அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் அவங்க நான் உள்ள ஸ்கைப்பில் வரும்போது அவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைப்பது தடைப்படாது. கர்த்தர் எப்படியாவது அவருடைய திட்டத்தை அவருடைய வழியில் அவருடைய நேரத்தில் செய்கிறார். நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் கர்த்தர் செய்கிறார். அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல அன்எக்ஸ்பெக்டட் வேல நாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதை கர்த்தர் செய்கிறார். நாம் எக்ஸ்பெக்ட் பண்றதற்கும் காட்டிலும் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அதுல எபேசியர்ல அந்த வசனத்தை வாசிக்கிறோம். என்னுடைய அம்மாவுக்கு பிடித்த ஒரு வசனம் அது. எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர் நமக்கு செய்ய வல்லவர். 2 பதம் வாசிக்கிறோம். நமக்குள்ளே கிரியை செய்கிறவரும் அவர்தான், நமக்கு செய்ய வல்லவரும் அவர்தான். ஸோ நமக்கு செய்யன நமக்காக, நமக்கு பதிலாக, நமது பட்சத்தில் ஃபாரஸ் செய்கிறவரும் அவர்தான், வல்லவரும் அவர்தான். நமக்குள்ளே இன்னஸ் கிரியை செய்கிற வல்லமையும் அவர்தான். ஸோ ஆண்டவர் இருவிதமா அவருடைய வல்லமையை நாம் நினைக்கிறதற்கும் மேல, வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேல, எதிர்பார்க்கிறதற்கும் மேல கர்த்தர் நமக்குள்ளே முதலாவது கிரியை செய்கிறார். அவருடைய வல்லமை முதல்ல நமக்குள்ள கிரியை செய்து, இரண்டாவது நமக்கு செய்ய, நமக்காக கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் அவர்தான். இங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலும் கூட தாவீதுக்குள் வல்லமையாய் கிரியை செய்தவரும் அவர்தான், தாவீதுக்காக வல்லமையாக கிரியை செய்தவரும் அவர்தான். நாம எதை நாம விரும்புகிறோம்? ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணணும், எனக்காக காரியங்களை நடப்பிக்கணும், அவர் கோணலானவைகளை செவ்வையாக்கணும், எனக்காக அவர் இதை செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். எனக்காக மட்டும் இல்ல, எனக்கு செய்யணும். நாட் ஓன்லி ஃபார் அஸ் பட் டு மீ, டு அஸ். ஃபார் அஸ் ஆர் டு அஸ், ஃபார் மீ ஆர் டு மீ. எனக்காக அல்லது எனக்கு, நமக்காக அல்லது நமக்கு இதை செய்யணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா கர்த்தர் நமக்காகவும் நமக்கும் அவர் உதவி செய்கிறார். அவர் அது ஆசா ரொம்ப அழகா சொல்லுவார். ரொம்ப புரிந்து கொள்றதுக்கே முடியாத ஒரு வார்த்தை. பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். சரி, பலன் இல்லாதவனுக்கு உதவி செய்யலாம், பலம் உள்ளவனுக்கு எதுக்கு உதவி செய்யணும்? நடக்க முடியலன்னா கை கொடுத்து தாங்கி தூக்கி விடலாம். நல்லா தான் நடக்கிறாரு, அவருக்கு எதுக்கு உதவி செய்யணும்? அது கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியல. ஆனா பலம் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் கர்த்தர் தான் உதவி செய்கிறார். அவருடைய உதவி இல்லாம இங்க ஒன்னும் நடக்காது. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, யோவான் 15:5 வாசிக்கிறோம். அதனால அவர் தான் ஓடுகிறவனுக்கு பலம் இருந்தாலும் சரி. அவன் பிரசங்கியில் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். பிரசங்கி எனக்கு பிடித்த வசனங்கள்ல ஒரு வசனம், பிரசங்கியின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ, அது சிங்கமோ கரடியோ, அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். 11 என்ன சொல்லிருக்குன்னா, அப்படியே நீ உன் கைக்கு நேரிடுகிறத பலத்தோடு செய்தாலும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். கடைசி வசனம், ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம், யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம், பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானம், ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தி போதாது.
தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தாவீதுக்கு சமயம் நேரிட்டது, தேவ செயல் நேரிட்டது. சோ கர்த்தருடைய செயல். இந்த கோலியாத்தை ஆண்டவர் இந்த நேரத்திற்காக, இந்த சமயத்திற்காக, ஆங்கிலத்துல சமயம் தேவ செயலும் என்கிறத எப்படி எழுதியிருக்குன்னா, காட்ஸ் இன்டராக்ஷன், கடவுளுடைய குறுக்கீடுதல் நம்ம வாழ்க்கையில சம்பவிக்க வேண்டும். இல்லைன்னா இது என்னுடைய கை என்னை ரட்சித்தது அப்படின்னு இஸ்ரவேல் வீம்பு பேசுவான். அதனால இவ்வளவு பேர் வேணாம், கிதியோன் 300 பேர் போதும்னு கிதியோன்ட்ட சொன்னாரு. ஆபிரகாமும் கிதியோன் மட்டும் 300 பேரை வச்சு ஜெயிக்கல, ஆபிரகாமும் அதே 300 பேரை வச்சு ஏறக்குறைய 5 ராஜாக்களை அவர் எப்படிதான் அவர் வெறும் 300 பேரை வச்சு ஆபிரகாம் 5 ராஜாக்களை ஜெயிச்சாருன்னு தெரியல. அதனால ஆபிரகாமின் 300 பேரை, கிதியோனினுடைய 300 பேரு, இப்படி கர்த்தர் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு அவர் வல்லமை உடையவர் என்று யோனத்தானும் சொல்லியிருக்கார். அதனால அவர் யாரை கொண்டும் எதையும் செய்ய முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில இந்த குறிப்பிட்ட கட்டம், இது ஏற்ற சமயம், குறித்த காலம், ஏற்ற வேலை. அந்த ஏற்ற வேலையில கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு பேதுரு எழுதுகிறது போல, தாவீது இந்த ஏற்ற வேலை, இந்த ஏலா பள்ளத்தாக்கு என்கிற இந்த பள்ளத்தாக்குல தான் தாவீதை கர்த்தர் உயர்த்த போகிறார். அது வரையிலும் அவர் கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருந்தார். குறித்த காலம், குறித்த சமயம் வரும்போது தேவ செயல் நேரிடுது. அங்க கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவீதை, அவர் முன்குறித்த தாவீதை, தெரிந்து கொண்ட, கண்டுபிடித்த, அழைத்த தாவீதை இப்போ கர்த்தர் இங்க அந்த ஸ்கிரீன்ல அந்த முதல் முறையாக இஸ்ரவேல் தேசத்துக்கு அனைவருக்கும் முன்பாக தாவீதை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டதாக இஸ்ரவேலர் அனைவரும் அறிகிறதற்கு ஒரு முறையை கர்த்தர் வித்தியாசமாக இங்க அவரே அந்த செனாரியோ, அந்த சூழ்நிலையை உருவாக்குறார். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அப்படின்னு பெயர்சேபா மட்டும், தான் முதல் பெயர்சேபா மட்டும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு சாமுவேல் போய் யுத்தம் பண்ணி அப்படி எதுவும் நடக்கல. சாமுவேலுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வெளிப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று சாமுவேலுடைய வார்த்தையில எல்லா வார்த்தையும் நிறைவேற செய்தார். அப்படி செய்து சாமுவேல் கர்த்தரை பிரதிபலிக்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசி, நியாயாதிபதி என்பதை கர்த்தர் உறுதி செய்தார். அவர் எந்த சண்டை போர் எல்லாம் பண்ணல. ஆனா தாவீத கர்த்தர் அப்படி செய்யல. ஒரு யுத்தத்துல கர்த்தர் சாதாரண எந்த ஆயுதமும் இல்லாம வெறும் ஒரு கூழாங்கல்ல அவர் வெற்றியை தர முடியும். கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிற, கர்த்தரை நம்பி போகிற ஒரு வாலிபன் மூலமாக வெற்றி தர முடியும் என்பதை காண்பித்து தாவீதை கர்த்தர் அங்க உயர்த்துறார். அதனால மேன்மை பாராட்டுகிறதற்கு இங்க ஒன்றும் இல்லை. சுவிசேஷத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட தகுதியற்றவன் அப்படின்னு 1 கொரிந்தியர் 9 வாசிக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒருவேளை கோலியாத்தை கொல்ல தாவீதை போல நம்ம ஒன்றும் WWF இங்க நடத்திக்கிட்டு இல்லை. நம்ம ஊழியம் பண்றோம். புதிய ஏற்பாட்டின் காலத்துல நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் நமக்கு போராட்டமோ யுத்தமோ இல்லை. we do not fight with human beings. நம்மளுடைய யுத்தம் அது ஆவிக்குரிய யுத்தம். நம்முடைய கோலியாத்துகள் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் வருகிற கோலியாத்தா இருக்கலாம், அல்லது சுவிசேஷ எதிரிகளிடத்திலிருந்து வருகிற உலகத்தால் அல்லது மாம்சத்தால் பிசாசினால் வருகிற இந்த வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு உள்ள போராட்டம். இதுல நாம் ஒருவேளை கர்த்தர் நமக்கு வெற்றி ஜெயத்தை கொடுக்கும் போது நாம் என்ன மனநிலையோடு இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 9:16, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. இதுல மேன்மை பாராட்ட என்ன இடம் இருக்குது?
கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். இந்த அறிவும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புத்தியும் நமக்கு வேணும். இங்க 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல தாவீத கர்த்தர் இஸ்ரவேலர் அனைவருக்கும், குறிப்பா சவுலுக்கும் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் என்பதை காண்பிப்பதற்கு முன் 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் தாவீதின் இருதயத்தை பார்த்தார். அவர் முகத்தை பார்க்கல, மனுஷனை பார்க்கிறது போல. மனுஷன் பார்க்கிறபடி அவர் பார்க்கல, இருதயத்தை பார்த்தார். அதை தாவீது பிற்பாடு வயதான காலத்துல அதை தன்னுடைய மகனாகிய சாலமோன்ட்ட தன்னுடைய வாலிப வயதில் நடந்த அந்த அனுபவத்தை அவர் சொல்றார். 1 நாளாகமும் 28வது அதிகாரம், 1 நாளாகம் 28 9வது வசனம். 1 நாளாகம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இது ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை தாவீது தன்னுடைய இளம் வயதுல அவர் சாமுவேல் மூலமாக ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்ட கர்த்தருடைய ஆவியானவரை பெற்ற நாள் முதற்கொண்டு தன்னுடைய வாழ்நாள்ல அவர் கற்றுக்கொண்ட, அவர் அனுபவித்த ஒரு கர்த்தருடைய ஒரு மகிமையான பாடம் என்ன? அவர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அவர் அறிகிறார். அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இத தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்லித்தரார். எரேமியா 17:10 வாசிக்கிறோம். எரேமியா 17வது அதிகாரம் 10வது வசனம். 9-10 வாசிக்கிறேன். எரேமியா 17:9-10. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? வெளியில பார்க்கறதுக்கு ஆவிக்குரியவர்களை போல காட்சி அளிக்கலாம். ஆனா உள்ள இருதயம்தான் திருக்குள்ளது, மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். இந்த வசனத்தை ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்துல பிதாவாகிய தேவன் அவர் எப்படி இருதயத்தை ஆராய்ந்து உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவர் என்பதை போல புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் ரோமர் 8 பரிசுத்த ஆவியானவர் குறித்து நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 8:27, ரோமர் 8வது அதிகாரம் 27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். பிதாவாகி தேவனோ அவர் இருதயத்தை அவர் பார்க்கிறார், ஒரு இருதயத்தை அறிகிறார். அவருக்கு மறைவா நம்ம ஏமாற்ற முடியாது. உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவரா இருக்கிறார். அதை கர்த்தர் தான் அறிகிறார். பரிசுத்த ஆவியானவரும் ஆவியின் சிந்தை இன்னதென்று இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை மாம்சமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து வாசிக்கிறோம். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவ குறித்து வாசிக்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாக நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைன்னு வாசிக்கிறோமோ அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ஒப்பிட்டு பார்க்கலாம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது, அதாவது வார்த்தையான மாம்சமான வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவானவர் அல்லது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அந்த வார்த்தை என்ன செய்து இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையாக இந்த உலகத்தில் அவதரித்த இயேசு கிறிஸ்து இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர்
ஆராய்ந்து அறிகிறார். பிதாவாகிய தேவனோ இருதயத்தை ஆராய்கிறவர், உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறார். அவருக்கு மறைவாக நம்ம இங்க ஒன்னும் செய்ய முடியாது. இந்த God alone can search the human heart and know what a person's motives really are. ஒரு மனுஷனுடைய மோட்டிவேஷன், இன்டென்ஷன், அவங்களுடைய நோக்கம் என்ன, இருதயத்தின் நோக்கம் என்ன என்பதை ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, பிரசங்கிக்கும் போது, ஒரு நற்கிரியை செய்யும் போது, உதவி செய்யும் போது, கர்த்தரிடத்துல என்ன மோட்டிவேஷனோட, இன்டென்ஷனோட நாம் அவரிடத்துல நெருங்குகிறோம். மனுஷரிடத்துல நாம் என்ன மோட்டிவேஷன், என்ன இன்டென்ஷனோட, ஒரு உள் நோக்கத்தோடு நாம் பழகுகிறோம், ஐக்கியம் கொள்ளுகிறோம் என்பதை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இருதயத்தை அவர் அறிகிறவர். அவர் இருதயத்தை பார்த்தார் தாவீது இடத்துல. அதுதான் தாவீது சாலமோனுக்கு முதிர் வயதுல சொல்லித்தரார். அந்த இருதயத்துல தேவனை பிரியப்படுத்துகிற, இருதயத்தினால் கர்த்தரை கவருகிற, அல்லது கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தை பார்த்து, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அல்லது தேவ பார்வை உள்ளவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு இருதய சுத்தத்தை கர்த்தர் இங்கே தாவீதுக்கு கொடுத்திருக்கிறத நாம இந்த 1 சாமுவேல் 16 அதே போல அவருடைய முதிர் வயதிலையும் சாலமோன்ட்ட சொல்றதை வைத்து புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருதய சுத்தமுள்ள, தேவன் அங்கீகரிக்கிற, தெரிந்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட பாத்திரங்களுக்கு என்ன நடக்கும்? 1 சாமுவேல் இங்க 17வது அதிகாரம். இந்த 17வது அதிகாரத்துல அந்த அதிகாரத்துல எழுதப்பட்ட இந்த சம்பவம் நடைபெறும் போது பொல்லாத ஆவி சவுலை விட்டு விலகி போயிருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 16வது அதிகாரத்துல வாசிக்கிறோம் கடைசி வசனம், தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். இது ரெகுலரா நடக்குது. எப்பெல்லாம் பொல்லாத ஆவி வருதோ அப்பெல்லாம் தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கிறதும் பாடுறதும், கர்த்தருடைய அபிஷேகத்தோடு அங்க பாடும்போது, இசை வாசிக்கும் போது அந்த சவுல், அந்த பொல்லாத ஆவி நீங்கி சொஸ்தம் அடைகிறத வாசிக்கிறோம். வெறும் இசையில மாத்திரம் பிசாசு அங்க வெளியேறல, ஓடல. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள பாடல்கள், அதுதான் அங்க பிசாச விரட்டவும் சவுல் ஆறுதல் அடையவும் காரணமாக இருக்கும். அப்படி அப்பப்ப பிசாசு போகும், பாடுறப்பெல்லாம், வாசிக்கிறப்பெல்லாம் கருவியை, இசை கருவியை திரும்பவும் வரும், தாவீது வாசிப்பார். இந்த மாதிரி தவண முறையில அப்பப்ப பிசாசுனால ஆட்கொள்ளப்பட்டு கொண்டிருந்தார் சவுல் ராஜா. தவண முறையில ஒரு ஆவிக்குரிய ஒரு மருத்துவராக இங்க தாவீது ஒரு அரண்மனையில ஒரு அரசாங்க ஆவிக்குரிய மருத்துவர், ஒரு ராயல் ஸ்பிரிச்சுவல் ஒரு மெடிக்கல் டாக்டர் மாதிரி அவர் இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட அப்ப பொல்லாதாவி நீங்கி இருக்கு சவுலை விட்டு. இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவம் நடக்கும்போது, இந்த யுத்தம் நடக்கும்போது, அப்ப தாவீதுடைய இடம் எங்க போறாரு, என்ன செய்யறாரு பாருங்க. 1 சாமுவேல் 17:15. தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நீங்க 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, 1 சாமுவேல் 16:11 சாமுவேல் தாவீதை அபிஷேகிப்பதற்கு ஈசாயினுடைய வீட்டுக்கு வரும்போது, பலி விருந்துக்கு அழைக்கும் போது, அப்பையும் தாவீது தன் குடும்பத்தினால அவமதிக்கப்பட்டு அற்பமா எண்ணப்பட்டு முன்னுரிமை கொடுக்கப்படாம கேட்க வேண்டியதா இருந்துச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் தேசத்தின் தீர்க்கதரிசி, ஒரு தேசிய அளவிலான ஒரு தீர்க்கதரிசி, அவர் கேட்க வேண்டியதா இருந்தது. 1 சாமுவேல் 16:11 உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, என்ன நீ பெற்றது இவ்வளவுதானா, இல்ல இன்னும் வேற பிள்ளைங்க இருக்காங்களான்னு கேட்கிற அளவுக்கு தாவீது அங்க வீட்டுல அவமதிக்கப்பட்டிருந்தார். இல்ல இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அங்க சாமுவேலுக்கு ஈசாய் பதில் கொடுக்கிறார். அபிஷேகிக்கப்படுவதற்கு முன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஓகே. அபிஷேகிக்கப்பட்ட பின்பும் என்ன நடந்தது? அப்போ 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து, அப்பொழுது சவுல்
ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகி தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். சரி, அபிஷேகம் பெறத்துக்கு முன்னாடி தான் அவர் ஆடுகளோட இருந்தாரு. அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறமும் பார்த்தா அவங்க வீட்டுல யாரும் மதிக்கல. அப்பயும் என்ன பண்ண, சரி தலையில எண்ணெயை ஊத்தினாரு. கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இறங்கி இருக்கிறார் என்பதை அவங்க யாரும் கண்ணுல பார்க்கல. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. தாவீதும் அந்த இடத்துல உடனே தீர்க்க தரிசனம் சொன்னதாகவோ அவர் ஒரு வேறு மனிதனாக மாறியதாகவோ என்னமோ திடீர்னு இந்த கார்ட்டூன்ல வர ஒரு ஹல்க் மாதிரி அப்படியே சட்டக்கட்டெல்லாம் கிழிஞ்சு அப்படி பெரிய ஆளான மாதிரி, இல்லைன்னா ஒரு சிம்சோன் மாதிரி ஒரு அசாத்திய சக்தி, ஒரு அசாதாரணமான ஒரு வல்லமை சிம்சோனுக்கு இருந்த மாதிரி அவர் ஒன்றும் நசரேய விரதத்தோடு முடி வெட்டாம 7 சடையோடு சிம்சோன் இருந்த மாதிரி, யோவான் ஸ்நானகன் முடி வெட்டாம இருந்த மாதிரிலாம் சாமுவேல் முடி வெட்டாம ஒரு நசரேய விரதம், ஒரு சிம்சோன் மாதிரி தான் சாமுவேலும் நிறைய சடைகளை வச்சுக்கிட்டு இருந்தார். ஏன்னா அண்ணால் அப்படிதான் ஜெபிச்சாங்க, இவன் தலையின் மேல கத்தி படாது அப்படின்னு அண்ணால் ஜெபிச்சாங்க. அப்படிதான் சாமுவேலும் ஒரு சிம்சோன் மேல அவர் சடைகளை நீல முடியை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தாவீது இப்படி அந்த மாதிரி எந்த ஒரு பொருத்தனும் இல்லை. அவர் அந்த மாதிரிலாம் முடி வச்சிருந்தாரான்னு இங்க எதுவும் சொல்லப்படல. நசரேய விரதத்தோடு தாவீது இருந்தாருலாம் இங்க எதுவும் குறிப்பு. ஆனா கர்த்தருடைய ஆவி இறங்கி இருக்கிறாரு. அதனால என்ன இப்ப அவங்க வீட்டுல என்ன புதுசா பார்த்தாங்கன்னா ஒன்னும் புதுசா பார்க்கல. சரி, அபிஷேகிச்சாரு, பழி விருந்துக்கு அவர் கூப்பிட்டாரு எங்களை, நாங்களாம் உன்னை கூப்பிடல. அவர் திரும்பவும் வலியுறுத்தி கூப்பிட்டதுனால அவன் ஆளை விட்டு கூப்பிட்டு வந்தோம். நீ சேர்ற வரைக்கும் நாங்க எல்லாரும் அமைதியா ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு பாட்டு இருந்தோம். இப்போ அவர் அபிஷேகம் பண்ணாரு. இப்ப என்ன, இப்போ சாமுவேல் போயிட்டார் ராமாவுக்கு, போய் திரும்ப நீ ஆடு மேய்ப்போ அப்படின்னு தாவீது அனுப்பி விட்டாங்க அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம். சரி, இப்ப சவுலுக்கு பேய் பிடிக்குது, சவுலே கூப்பிட்டு ஆள் விட்டு அவர் கூப்பிடுறாரு. இது என்ன, இது ராணுவத்துல அவர் ராஜா அவருடைய அரண்மனைக்குள்ள இந்த தாவீத போய் அங்க அவருடைய பேய் பிடிச்சு இருக்கிற அந்த ஒரு கலங்கி போயிருக்கிற சவுல் ராஜாவை சொஸ்தமாக்குவதற்காக தாவீத ஆள் விட்டு அனுப்புறாங்க. இது ஒரு அரசாணை, ஒரு அரசனுடைய ஆணை பிறப்பிக்கப்படுது. ஒரு தீர்க்கனுடைய ஆணையின்படி சாமுவேல ஆடு மேய்க்கிறதுன்னு கூப்பிட்டாங்க. ராஜாவினுடைய ஆணையின்படி போர் வீரர்கள்லாம் இப்ப ராஜ மரியாதையோடு கூட தாவீத ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து அங்க கொண்டு போறாங்க அரண்மனைக்கு. அது போகும்போது அது ஒரு கோலாகலமா இருந்திருக்கும். ஈசாயும் கூட அவர் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கூட கொடுத்து அனுப்புறாரு. சரி, இப்ப போய் அவர் அங்க மியூசிக்ஸ்லாம் வாசிக்கிறாரு, அவர் பாட்டு பாடுறாரு. அபிஷேகத்தோடு அவருக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இங்க நடந்தது என்னன்னா, சவுலை விட்டு பொல்லாத ஆவி, கலங்க பண்ணி கொண்டிருந்த ஆவி, சவுளுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையில இருந்த அந்த டிப்ரெஷன், பயம், பொல்லாத ஆவியினால் சவுல் கலங்கிட்டு இருந்த அந்த விடுதலை, ஒரு ஆவிக்குரிய விடுதலை, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய விடுதலை நடப்பதற்கு தான் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளம். அப்படி ஒரு அடையாளம் இங்க தாவீதுடைய வாழ்க்கையில் நடக்குது. இது ராஜாவுக்கே நேரடியா தெரிய வருது. உண்மையிலேயே தாவீதுனுடைய இந்த கிருபை என்னுடைய ஆவிக்குரிய கலக்கத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய சமாதானத்தை தருது அப்படின்றது ராஜாவுக்கே தெரிய வருது. சரி, ராஜா பேய் போயிடுச்சு, சுகமானா இப்பயும் அவங்க வீட்டுல என்ன பண்றாங்க, 1 சாமுவேல் 17:15 தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெகேமுக்கு போகும்போது அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்கல்ல, அவங்க சகோதரர்கள், சரிப்பா அரண்மனைக்கு போய் ராஜாவுக்கே பேய் விட்டு வந்த, ஐயோ எவ்வளவு பெரிய வேலைப்பா இது அப்படிலாம் இல்ல, நீ போய் என்னப்பா பழைய வேலையை விட்ட போய் ஆடுகளை மேய் அப்படின்னு சொல்லி இப்பயும் ஆடுதான் மேய்க்க அனுப்புறாங்க. அபிஷேகிக்கப்படுவதற்கு முன்னையும் ஆடுதான் மேய்ச்சாரு, அபிஷேகிக்கப்பட்ட பின்பும் ஆடு மேய்க்கு தான் அனுப்புனாங்க. ராஜாவினுடைய பிணி நீங்க ஒரு அசாத்தியமான ஒரு தேவனுடைய வல்லமை என் பிள்ளைகிட்ட இருந்து போயிருக்கா அப்படின்னு அவரை கொஞ்சி அவரை கனப்படுத்தி அவரை உற்சாகப்படுத்தி அவரை என்னப்பா நடந்துச்சு அப்படிலாம் இல்லை. இப்ப என்ன, இப்போ நீ வாசிச்ச, நீ அங்க அவருக்கு சுகமானுச்சு, அவர் திரும்ப பேய் பிடிக்கும்போது அவனை கூப்பிடுவாரு, போ அது வரைக்கும் போய் ஆடு மேய்ப்போ. இப்படிதான் அவங்க வீட்டுல தாவீதுக்கு அவர் உச்சகட்ட மரியாதை வழங்கப்பட்டது. இது நாம 1 சாமுவேல் 16:17 வாசிக்கிறோம். கர்த்தர் இருதயத்தை பார்த்து
அந்த இருதயத்தை பார்த்து கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொள்ளும் போது அவங்கள பல நேரங்கள்ல இப்படிதான் மனிதர்கள் நடத்துறாங்க. அதுவும் சொந்த ஜனம், சொந்த வீட்டார், சொந்த குடும்பம், திருச்சபையின் மக்களா கூட இருக்கலாம். அவங்க ஞானஸ்நானம் பெறத்துக்கு முடியும் இப்படிதான் நடத்துனாங்க, ஞானஸ்நானம் பெற்ற பின்பும் இப்படிதான் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஆவிக்குரிய வரம் கிரியை செய்யப்பட்டாலும் அப்படிதான் நடத்துவாங்க. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு தீர்க்கதரிசி தன் வீட்டிலும் தன் ஊரிலையும் கனவீனப்படுகிறத தவிர்த்து வேற எங்கேயும் கனவீனப்பட மாட்டான் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்றாரு. அதாவது கர்த்தருடைய வரம் பெற்ற கர்த்தருடைய ஊழியர்களுக்கு எப்போதுமே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியாது. என்னுடைய ஆவிக்குரிய மென்டர் அப்படின்றதுல ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேர் இருக்கிறாங்க. மென்டர்ஸ், ஆவிக்குரிய அட்வைசர்ஸ் சொல்லலாம், ஆலோசகர். ஏதோ ஒரு விதத்துல என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அடுத்து, என்னுடைய பெற்றோருக்கு அடுத்து எனக்கு ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு சில தேவ ஊழியர்கள் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது ஆன்டியா இருக்கலாம், அங்கிளா இருக்கலாம், சில பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுல ஒரு அங்கிள், அவர் இங்க இந்தியாவோட அவர் தென்னகத்தில் இருக்கிறாரு. அவர் தூத்துக்குடியில் இருக்கிறாரு. அவர் பேர் பிரதர் பிரைட் கென்னடி. அவங்க எனக்கு ஒரு முறை ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. தவக்கலையும் தவளையும் தாமரை பூவும் ஒன்னாதான் பிறந்து ஒன்னாதான் அந்த தாமரை இலை மேல தவளை உட்காந்து விளையாடுது. ஒரே டைம்ல இந்த தவளை குட்டியா வளருது. அதே நேரத்துல தான் அந்த தாமரை பூவும் அது மொட்டு அது அப்படியே பிஞ்சா வளர்ந்து தாமரை பூ இதழ்களை விட்டு அதுவும் பூ வளருது. ஆனா பக்கத்திலே இருக்கிற தவளைக்கு தெரியாதான் தாமரை பூக்குள்ள இருக்கிற தேன். எங்கேயோ இருக்கிற தேனீக்கு தான் தெரியுமா தாமரை பூக்குள்ள இருக்கிற தேனுன்னு சொல்லி அவர் நகைச்சுவையாக எனக்கு புரிகிற விதத்துல அவர் இந்த மாதிரி பாடங்களை எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால எப்பவுமே பக்கத்திலே இருக்கிற தவளை, நான் யாரையும் தவளை தான் சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி யாரையும் நான் தாமரை பூன்னு சொல்லல. ஒரு 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 ஓமை அவர் எனக்கு சொன்னதை சொல்றேன். பக்கத்துல இருக்கிற தவளைக்கு தாமரை பூவுடைய அந்த தரம், அந்த பூவுக்குள் இருக்கிறது தவளைக்கு தெரியாது. ஏன்னா தவளைக்கு அந்த தாமரை பூக்குள்ள இருக்கிறது தேவைப்படல. ஆனா எங்கேயோ இருக்கிற தேனீக்கு தான் தெரியும் தாமரை பூக்குள்ள இருக்கிற அந்த தேன். அதே மாதிரி எவ்வளோ பெரிய கடல், அது இருந்து என்ன பயன் ஒரு செய்யுள்ள வரும். அதே கடலுக்கு ஒரு சில அடியில ஒரு சின்ன ஒரு ஊற்று இருந்துச்சுன்னா அதுதான் அங்க குடிக்கிறதுக்கு பயன். அவ்வளோ பெரிய கடல் இருந்தோம், அதுல உப்பு தண்ணி ஒன்னுத்துக்கும் பயன் இல்லை. சாதாரண ஊற்றிலிருந்து வருகிற தண்ணி அது நமக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய பயன் அப்படின்னு ஒரு தமிழ் செய்யுள்ள ஒரு பாடல் வரும். அது போல நம்ம பயன்படாத ஒரு கடல் உப்பு தண்ணியை போல இருக்கிறதை விட பயன்படுகிற ஒரு சின்ன ஊற்று நீராக இருக்க வேண்டும். பயன்படுகிற ஒரு தாமரை பூவாக இருக்கும் போது பக்கத்தில் இருக்கும் தவளைக்கு நமக்குள்ள இருக்கும் அந்த கிருபைய அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்படலை. ஆனா தூரத்துல இருக்கிற அந்த தேனியை போன்றவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க தூரத்துல இருந்து தாமரை பூக்குள்ள இருக்கிற தேனை எடுத்துட்டு போறாங்க. அதனால எப்போதுமே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய அருமை தெரியாது, தூரத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இது ஒரு வேடிக்கையான ஒரு உண்மை. சரி, இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல முதல் வசனத்துல பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதுக்கு தங்கள் சேனைகளை சேர்த்து இப்போ எங்க வந்திருக்கிறாங்கன்னா சோக்கோவிலே ஒருமித்து கூடினார்கள். இந்த சோக்கோ யூதாவில் உள்ள சோக்கோவிலேன்னு வாசிக்கிறோம். அப்படின்னா பெலிஸ்தியர்கள் இந்த யுத்தம் நடக்கிற இந்த சம்பவம் சூழ்நிலையில அவங்க இஸ்ரேல் மக்கள் குறிப்பா யூதா தேசத்திற்கு சொந்தமான யூதாவில் உள்ள சோக்கோ என்கிற பட்டணத்தை அவங்க கைப்பற்றிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு சொந்தமா இருந்திருக்கு, அவங்க அதை கைப்பற்றிட்டாங்க. அந்த யூதாவில் உள்ள சோக்கோவிலே அவங்க ஒருமித்து கூடினார்கள் பெலிஸ்தியர்கள். இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல பெலிஸ்தியர்கள் அவங்க சோக்கோவை பிடித்திருந்தது மட்டும் இல்லை, அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா இஸ்ரேலை அட்டாக் பண்றாங்க. எப்படின்னா இந்த யுத்தத்துல ஒருவேளை அவங்க இஸ்ரேலுடைய யுத்த சேனை ஆர்மியை விட பெலிஸ்தியர்களுடைய ஆர்மி அவங்க எண்ணிக்கை குறைவா இருந்திருக்கலாம்.
நம்ம இஸ்ரவேலர்கிட்ட சண்டை போட்டு நம்ம எல்லாரும் ஏற்கனவே நம்ம எண்ணிக்கை குறைவா இருக்கிறோம். இப்ப போய் நம்ம சண்டை போட்டோம்னா நம்ம தோற்கிறது நிச்சயம். தோக்காம இருக்கிறதுக்கு ஒண்ணு செய்வோம், ஒண்டி ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போடுவோம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோத்தவங்க அத்தனை பேரும் அந்த நாட்டார் அடிமை அப்படின்னு ரொம்ப ஒரு 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 சூழ்ச்சி, ஒரு தந்திரம். இது கோலியாத்தின் சதி திட்டம். 1 சாமுவேல் 17:9 அந்த கோலியாத் என்ன சொல்றான், கோலியாத் என்ன சொல்றதாக வாசிக்கிறோம். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பெலிஸ்தன் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்திப்பான். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. தன்னுடைய பலன் அறிந்து இத ஒருத்தனுக்கு ஒருத்தன் மட்டும் வச்சிருவோம். நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்ட் ஆளை போருக்கு இறக்கி, யுத்தத்துக்கு இறக்கி, போரிடாமல் சண்டையிட்டு சண்டையில தோக்குறவனுக்கு, சண்டையில ஜெயிக்கிறவனுக்கு தோத்தவங்க முழு பேரும் அடிமை. எதுக்கு நம்ம உயிர் சேதம், ஒரு உயிர் மட்டும் போகட்டும், உயிரா இருக்க எல்லாரும் அடிமையாயிரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சதி திட்டத்தை இங்க கோலியாத்துடைய யுத்த முறையில பார்க்கிறோம். பிசாசானவன் அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலான்னு வகையை தேடிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால அவன் மெய்ப்பனை வெட்டி ஆட்களை சிதறடிக்கிற அவன் ஒரு ஒரு தந்திரம் உள்ளவன். அதனாலதான் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். இதெல்லாம் பிசாசினுடைய ஆவி கொண்ட அல்ல பிசாசினுடையவர்கள், தேவபக்தி அற்றவர்கள், விசுவாசம் அற்றவர்களுடைய அந்த திருக்குள்ள எண்ணம். அதுல ஒண்ணு இங்க சவுலுடைய மனநிலையில வாசிக்கிறோம். சரி, இந்த கோலியாத் பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமானவர், அதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் அதுல இருக்கிற ஒரு காரியத்தை இங்க பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் கோலியாத்தை குறித்த ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு டீட்டெயில் அங்க எழுதப்பட்டிருக்கு. காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். ரொம்ப உயரமான ஒரு, எல்லாரும் விட உயரம். ஏற்கனவே சவுலும் இஸ்ரவேல்ல இருக்க எல்லாரும் விட உயரமானவர் தான் சவுலும். அப்போ சரியா இந்த கோலியாத்தோட யுத்தம் பண்ணணும்னா அதுக்கு உடல் அமைப்புல பார்த்தா அங்க சவுல் தகுதி பெற்றவர். சவுலுக்கு அடுத்து இங்க யோனத்தானை பற்றி நம்ம இங்க வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த இடத்துல இதுவும் ரொம்ப முக்கியமா இங்க நம்ம வாசிக்கணும். இதுக்கு முந்தைய நீங்க வசனங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க யோனத்தானை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 13:3 வாசிக்கிறோம், நம்ம சிந்தித்து இருக்கிறோம். 1 சாமுவேல் 13:3 யோனத்தான் கேபாவிலே தானியம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான், பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். சோ ஏற்கனவே யோனத்தான் மூலம் பெலிஸ்தியர்களிடத்துல கர்த்தர் ஜெயத்தை வெற்றியை கொடுத்திருக்கிறார். 14வது அதிகாரம் 6வது வசனத்துல யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஏகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை அப்படின்னு சொன்னதை வாசிக்கிறோம். 13-14 வசனங்கள் அதே அதிகாரம் 1 சாமுவேல் 14:13-14 யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான், அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக பெலிஸ்தியர்கள் மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். ஏற்கனவே யோனத்தான் மூலமாக முந்திய யுத்தங்கள்ல பெலிஸ்தியருக்கு விரோதமான யுத்தத்துல யோனத்தான் அங்க ஒரு கிரியைகளை, கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறவராக, கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிற ஒரு ஜெய வீரனாக, யுத்த வீரனாக, ஒரு வெற்றியை கொண்டு வருகிற ஒரு நபராக நம்ம வாசித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில முந்திய ஊழியங்கள்ல, ஆவிக்குரிய முயற்சிகள்ல கர்த்தர் ஒரு சிலரை கொண்டு, அது ஒருவேளை நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், இந்த பிரதரா இருக்கலாம், அந்த சிஸ்டரா இருக்கலாம், அவங்கள கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்திருக்கிறான், வெற்றியை கொண்டு வந்திருக்கலாம், ஆத்துமாக்களை ஆண்டவர் ஆதாயப்படுத்தி இருக்கலாம், ஏதோ ஒரு ஊழியத்துல ஒரு வெற்றி. ஆனா இப்ப இந்த காலகட்டத்தில், இந்த குறிப்பிட்ட காலத்துல அவங்க அமைதியா இருக்கிறாங்க, பின்வாங்கல.
அப்படிப்பட்ட யோனத்தான் பின்வாங்கி போகல. ஆனா செயல் அங்க ஒண்ணும் இல்லை. ஒரு அமைதி, ஒரு நிசப்தம், ஒரு சைலண்ட் மோடு இருக்கு. யோனத்தான் மூலம் அங்க எதுவும் ஒரு பலத்த காரியம் நடக்கப்படல. இந்த இடத்துல யோனத்தான் அவர் ஒரு சைலண்ட் மோட்ல இருக்கிறார். எப்படி போனை நம்ம வைப்ரேஷன் மோட், ஜெனரல் மோட், சைலண்ட் மோட் மாதிரி சைலண்ட் மோட்ல இருக்கிறார். ஏன் யோனத்தானை பத்தி இங்க எதுவும் இல்லை அப்படின்னா, கர்த்தர், இங்க கர்த்தராகிய தேவன் யாரை கொண்டு என்ன செய்யணும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை தான் நம்ம யோசிக்கணும். அதனால நான் முன்னாள் ஜனாதிபதி, நான் முன்னாள் எக்ஸ் ஆர்மி மேன், நான் முன்னாள் நாட்டாம அப்படின்னு சொல்லி இங்க யாரும் அந்த பழைய காரியங்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு எதுவும் இங்க செய்யக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் குடியேற்றுவார். இந்த இடத்துல கர்த்தர் யோனத்தானை வைத்து ஏன் செய்யலைன்னா, தாவீதை வைத்து செய்ய வேண்டிய காலம் இது. தாவீதை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வதற்காக யோனத்தானை வச்சு செய்யல. அதனால இங்க நம்ம மூலியமா ஒண்ணு நடக்குதுன்னா அதுல நாம் எதுவும் மேன்மை பாராட்டக்கூடாது. இதுதான் மொர்தெகாய் அங்க சொல்றாரு எஸ்தர் கிட்ட, நீ மௌனமா இருந்தீங்கன்னா ரட்சிப்புக்கு வேற வழியே இல்லை, நீ ஒரு ஆளுதான் இருக்கிறன்னு நினைக்காத, நீ இல்லைன்னா ரட்சிப்புக்கு, யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியா வரும். யோனத்தான் இல்லைன்னா தாவீது இல்லைன்னா சாலமோன் வச்சு ஆலயத்தை கட்டுவார். கர்த்தர் எப்படி ஆகிலும், யாரை கொண்டாகிலும் அவர் ரட்சிக்கிறதுக்கு வல்லமை உடையவர். இந்த சத்தியத்தையும் நம்ம இந்த 17வது அதிகாரத்துல இன்டைரக்டா பாக்குறோம். கர்த்தர் ஒரு காலத்துல யோனத்தானை வைத்து கிரியை செய்தவர் தான், ஆனா இங்க யோனத்தானை வச்சு செய்யல. ஏன்னா கர்த்தர் அவருடைய நோக்கம் நிறைவேறணும், இங்க தாவீதை வைத்து செய்கிறார். இவ்வளவு உயரமான கோலியாத்து அவருடைய அந்த யுத்த உடைகள்ல முக்கியமான ஒரு இடத்தை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 6வது வசனம். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தை தரித்திருப்பான், தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். காலில் போய் வெண்கல கவசம்னா, நான் உயரமான ஒரு ஆளு, எனக்கு யுத்தமாக எனக்கு எதிர்த்து வரவங்க என்னோட உயரத்துல குறைவா இருப்பாங்க. அவங்க முதல்ல அட்டாக் பண்றது என் காலை தான். என் காலை அட்டாக் பண்ணா நான் கீழே விழுந்துருவேன், நான் நடக்க முடியாது, நிக்க முடியாது, ஓட முடியாது. அதனால காலை தான் அட்டாக் பண்ணுவாங்க. அதனால இந்த ஃபுட்பால் விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி ஒரு பேட் ஒன்று கட்டியிருப்பாங்க, முட்டியிலிருந்து அந்த பாதம் வரைக்கும் அந்த நடு எலும்புல அந்த இடத்துல அவங்க ஒரு பேட் ஒன்று கட்டியிருப்பாங்க. அதுல காலில் அடிச்சா ஒரு வலிதான் இருக்கும், எலும்பு முறியாது. அது போல ஃபுட்பால் பிளேயர்ஸ் போட்டிருக்கிறது போல இங்க கோலியாத் கால்கள்ல வெண்கல கவசம், கால்களை மறைத்து பாதுகாத்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதத்தை கோலியாத் போட்டிருந்தார். பொதுவா யுத்தத்துல கேடகத்தை பிடிப்பாங்க, பட்டயம் வச்சிருப்பாங்க, தலைக்கு சீரா இருக்கும் அல்லது ஹெல்மெட் இருக்கும். இதெல்லாம் தான் ஒரு யுத்த வீரனுடைய ஆயுதமாக, ஒரு பாதுகாக்கிற ஒரு கேடகமாக, யுத்த ஆயுதங்களாக பார்க்கிறோம். ஆனா காலுக்கு போய் வெண்கலம்னா, ஏன்னா தன்னை எங்க மற்றவங்க தாக்குவாங்க என்பதை எதிரி அறிந்திருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் நம்மளை எங்க எதிரி தாக்குவான் என்பதை அறிந்திருக்கிறோமா? அந்த இடத்தை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். கோலியாத் தன்னுடைய பலவீனத்தை ப்ரொடெக்ட் பண்ண கோலியாத் அறிந்திருந்தான். ஆனா நாம் இன்னைக்கு நம்முடைய பலவீனத்தை ப்ரொடெக்ட் பண்ணாம பலப்பட்டிருக்கிற இடத்தையே திரும்பவும் நம்ம பாதுகாத்துட்டு இருக்கிறோமா? எங்க நாம பிசாசுக்கு இடம் கொடுக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கோ அந்த இடத்தை கவனம் செலுத்தி அங்க பாதுகாக்க கர்த்தர் கிருபை தருவாராக. மணி ஆயிடுச்சு. இன்றைக்கு நாம் சிந்தித்த வார்த்தைகளின்படி இதனுடைய தொடர்ச்சியை நான் நிச்சயமா அடுத்த வாரம் இந்த கூட்டத்தில் உங்களோட கூட பகிர்ந்து கொள்றேன். நிறைய காரியங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்புறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் நிதானமாக சத்தியத்தை பகுத்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிப்பாராக. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். சின்ன சின்ன காரியங்கள் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நமக்கு பிழைப்பு ஊட்டுகிறார், பலப்படுத்துகிறார். இந்த தாவீதை தன்னுடைய சொந்த குடும்பம் அற்பமா நினைத்தாங்க. எப்பயோ நினைச்சாங்கன்னா ஓகே, எப்பவுமே நினைச்சிட்டு இருக்க கூடாது, எப்பவுமே நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நாமும் கூட இருக்கலாம். அற்பமாக எண்ணப்பட்டோம், எண்ணப்படுகிறோம், எண்ணப்படுவோம், இருந்துட்டே போட்டோம். ஆனா இந்த பூமியில சின்னவங்களா இருக்கிறவங்க தான் பரலோகத்துல பெரிய ஆளா இருக்க முடியும். கர்த்தருக்கு முன்பாக
உத்தமனாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் கர்த்தர் மனிதர்களுக்கு முன்பாக நம்மை வெளிச்சமாக, உப்பாக, ஒளியாக அவர் நிறுத்த வல்லமை உடையவர். அதை கர்த்தரே செய்கிறார். அந்த டைம்ல யோனத்தான போலவங்கள அப்படி அமைதியா வைக்கிறார். இப்ப நீ செய்யாத, நீ கார் ஓட்டும் போது நான் கிளச்சை மட்டுமே அமுக்கிட்டு இருப்பேன், நான் பிரேக்கை மட்டுமே அமுக்கிட்டு இருப்பேன், நான் ஆக்சிலேட்டர் மட்டுமே அமுக்கிட்டு இருப்பேன், இல்லை மூணுத்தையும் சேர்த்து அமுக்கிட்டு இருப்பேன்னு இல்லை. எப்போ எந்த பெடல்ல நாம அழுத்தணுமோ அந்த நேரத்தில் அந்த பெடல் அழுத்துறோம். ஸோ அதனால கீரும் முக்கியம். பேக் ரிவர்ஸ் கீரை போட்டு ஆக்சிலேட்டர் அமுக்கினா வண்டி முன்னே போகாது. ஆனால் அதே ஃப்ரண்ட் கீரை போட்டு ஆக்சிலேட்டரை நம்ம அமுக்கினா வண்டி முன்னே போகுது. ஸோ கீரும் முக்கியம், கார்ல இருக்கிற பெடல்ஸும் முக்கியம். போல கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்கிறார். அதை புரிந்து கொண்டு கோலியாத்தே தன்னை தாக்க வருகிற முயற்சி பண்ணுகிறவர்கள் கோலியாத்தினுடைய கால்களை அங்கத்தான் தாக்குவாங்க என்பதை கோலியாத் அறிந்திருந்து தன் கால்களிலே வெண்கல கவசத்தை மாட்டி அந்த கால்களுக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்க கோலியாத்தே அறிந்திருந்தது போல நாமும் நம்மை எங்கத்தான் தாக்குவதற்கு மற்றவங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் முயற்சி பண்றாங்களோ அந்த இடத்தை அதிகமான பாதுகாப்பு கொடுக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த பாடங்களின்படி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படி எங்களோடு கூட நீ பேசி இருக்கிறீர். இன்னும் எங்களை பலப்படுத்தும், பலவீனமான பகுதிகளை பலப்படுத்தும். அதே போல தாவீதை போல அற்பமாய் நாங்கள் எண்ணப்பட்டாலும் தூரத்திலிருந்து வருகிற தேனீக்கு பூக்களுக்குள் இருக்கிற அந்த தேனை அறிந்திருக்கிறது போல கர்த்தர் அதற்குரிய ஆட்களை எங்களோடு இணைப்பீராக. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளோடு நாங்கள் இணைவதற்கு இந்த டிவைன் கனெக்ஷன்ஸ் எங்களுக்கு தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர்தான் எங்களுக்கு எல்லா நன்மையும் சகல நன்மைக்கும் ஊற்றும் காரணமாய் இருக்கிறீர். உம்மிடத்திலிருந்து தான் எந்த நன்மையும் வருகிறது. யோவான் ஸ்நானகன் சொன்னது போல பிதா ஒருவனுக்கு அருளாவிட்டால் ஒன்றையும் ஒருவனும் பெறமாட்டான். நாங்கள் பெற்றிருப்பது உடைய சுத்த கிருபை. அதை மற்றவர்களுக்கு நாங்கள் ஏற்ற வேளையிலும் நாமத்தை மகிமைப்படுத்த செய்ய யோனத்தானுடைய காலம் தாவீதின் காலமும் என்கிற இந்த வித்தியாசமான காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் எந்த காலத்தில் இருக்கிறோம்? மௌனமாயிருக்க வேண்டிய காலத்தில் பேசி விடுகிறோமா? செயல்படுகிறோமா? செயல்பட வேண்டிய காலத்தில் மௌனமாக இருக்கிறோமா? இந்த வார்த்தைகளின்படி எங்களோடு கூட பேசும், உணர்த்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.